வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகத்தில் 15 ஆண்டுகளுக்கு மேலான அரசு துறை சார்ந்த 12,000 வாகனங்களுக்கான பதிவு சான்று செல்லுபடியாகும் காலத்தை மேலும் ஓராண்டு நீட்டித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. RBI அதன் MCP கூட்டத்தில் தொடர்ந்து 2வது முறையாக ரெப்போ ரேட்டை குறைக்க வேண்டாம் என்று முடிவு செய்துள்ளது. வணிக பயன்பாட்டிற்கான 19 கிலோ எடை கொண்ட சிலிண்டரின் விலை 16 ரூபாய் உயர்ந்து 1754 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து வீட்டு உபயோக சிலிண்டரின் விலையில் மாற்றமின்றி 868 ரூபாய் 50 பைசாவுக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றது. பீகாரில் வாக்காளர் இறுதிப்பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 87,120 ரூபாயாகவும் 1 கிராம் 10,890 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனை அடுத்து 1 கிராம் வெள்ளியின் விலை 161 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. RSS நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நினைவு அஞ்சல் தலை நாணயத்தை இன்று வெளியிட உள்ளார். தொடர் விடுமுறையால் நீலகிரியில் இன்று முதல் 5 நாட்களுக்கு போக்குவரத்து கட்டுப்பாடுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. கரூர் சம்பவம் குறித்து தவேக தலைவர் விஜய் அவர்கள் வீடியோ வெளியிட்டுள்ளார். மேலும் இவ்வீடியோவில் மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும் என்றும் பாதிக்கப்பட்டவர்கள் விரைவில் சந்திக்கிறேன் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஆயுத பூஜை தொடர் விடுமுறையை முன்னிட்டு அக்டோபர் 3ஆம் தேதியும் விடுமுறை தினமாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. இசையமைப்பாளர் GV பிரகாஷ் மற்றும் சைந்தவி ஆகியோருக்கு பரஸ்பரம் விவாகரத்து வழங்கி சென்னை 1வது கூடுதல் குடும்ப நல நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கரூர் வேலுச்சாமிபுரத்தில் நடந்த நெரிசல் சம்பவத்தில் 41 பேர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக கள ஆய்வு செய்து உண்மையை கண்டறிய தமிழகம் வந்துள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி MPக்கள் குழுவுடன் தவேக தலைவர் விஜய் அவர்கள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று தமிழக பாஜக கேட்டுக்கொண்டுள்ளது. தமிழகத்தில் இன்று திருவள்ளூர், ராணிப்பேட்டை ஆகிய 2 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. காசாவில் மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான விரிவான திட்டத்தை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அறிவித்ததை நாங்கள் வரவேற்கிறோம் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கேட் எனப்படும் தேசிய நுழைவுத் தேர்விற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் அக்டோபர் 6ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு தமிழறிஞர்கள் உதவித்தொகை பெற விண்ணப்பிக்கலாம் என்று அறிவித்துள்ளது. சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை மற்றும் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு சென்னை, எழும்பூர் மற்றும் மதுரை இடையே முன்பதிவில்லா மெமு எக்ஸ்பிரஸ் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. 164 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட சென்னையின் முதல் இரும்பு மேம்பாலம் மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தலைநகர் டெல்லியில் தீன் தயாள் உபாத்யாயா மார்க்கில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பாஜக அலுவலகத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைத்துள்ளார். முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் நேற்று ராமநாதபுரம் செல்லவிருந்த பயணம் ரத்து செய்யப்பட்ட நிலையில் அக்டோபர் 2 மற்றும் 3 ஆகிய தேதிகளில் ராமநாதபுரத்தில் கள ஆய்வு மற்றும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்வை கட்டுப்படுத்த நாடு முழுவதும் 72,300 EV சார்ஜிங் நிலையங்கள் அமைக்க ஒன்றிய அரசு புதிய வழிகாட்டுதலை வெளியிட்டுள்ளது. பீகார் சட்டப்பேரவை தேர்தல் மற்றும் இடைத்தேர்தல்களை நடத்த தலைமை தேர்தல் ஆணையம் 470 அதிகாரிகளை கண்காணிப்பாளர்களாக நியமித்துள்ளது. தமிழகத்தில் இன்று முதல் 6 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி காயமடைந்த 110 பேரில் 51 நபர்கள் குணமடைந்தனர் என்று ஆட்சியர் தெரிவித்துள்ளார். IAS அதிகாரிகள் 3 பேரை இடமாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. விளையாட்டு களத்திலும் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி பெற்றுள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பெருமிதமாக தெரிவித்துள்ளார். ஆயுத பூஜை மற்றும் காலாண்டு விடுமுறையை முன்னிட்டு தெற்கு ரயில்வே 3 சிறப்பு ரயில்களை அறிவித்துள்ளது. சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சியை ஏற்படுத்திய ஆசிரியர்களின் கல்வி சுற்றுலாவிற்கு 20 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்ய மாமன்ற கூட்டத்தில் நிர்வாகம் அனுமதி வழங்கியுள்ளது. கரூரில் நடந்துள்ள துயரம் குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறுகளையும் வதந்திகளையும் பரப்ப வேண்டாம் என்று முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளார். உணவு பதப்படுத்தல் துறையில் 1 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்ய ஒன்றிய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கரூரில் பாதிக்கப்பட்டவர்களை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நேரில் சென்று ஆறுதல் கூறினார்.
ஆந்திர மாநிலத்தில் சுற்றுலா மேம்பாட்டிற்கு பாடுபடும் மாவட்டமாக திருப்பதி தேர்வு செய்யப்பட்டுள்ளது. கரூரில் தவேக தலைவர் விஜய் அவர்கள் பிரச்சாரத்தின் போது தொண்டர்கள் மின்மாற்றியின் மீது ஏறிய போது மட்டுமே மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாக கரூர் மின்வாரிய தலைமை பொறியாளர் ராஜலட்சுமி அவர்கள் தெரிவித்துள்ளார். கரூரில் பிரச்சாரத்தில் உயிரிழந்தவர்களுக்கு தமிழக அரசின் சார்பில் 10 லட்சமும், தவேக தலைவர் விஜய் அவர்களின் சார்பில் 20 லட்சமும், மத்திய அரசின் சார்பில் 2 லட்சம் ரூபாயும் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டு MBBS, PDS படிப்புகளுக்கான 3ஆம் சுற்று கலந்தாய்வு வருகின்ற 6ஆம் தேதி தொடங்குகிறது. பீகாரில் சட்டப்பேரவை தேர்தல் தயார் நிலை குறித்து அக்டோபர் 4 மற்றும் 5 ஆகிய தேதிகளில் தேர்தல் ஆணையம் ஆய்வு செய்ய உள்ளது. தமிழகத்தில் 11,48,000 பேர் எழுதிய குரூப் 4 தேர்விற்கான பணியிட எண்ணிக்கை மேலும் 727ஆக அதிகரிக்கப்படும் என்று TNPSC அறிவித்துள்ளது. கரூரில் நடந்த துயர சம்பவத்தால் இதயம் நொறுங்கி போயிருப்பதாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் இரங்கல் அறிக்கை வெளியிட்டுள்ளார். கரூரில் நடைபெற்ற சம்பவத்திற்கு விசாரணை ஆணையத்தின் மூலம் உண்மை வெளியே வரும் என்றும் அதன்படி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். கரூரில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் மற்றும் உயிரிழப்பிற்கான காரணங்கள் குறித்து உயர்நிலை விசாரணைக்கு ஆணையிட வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் பிரம்மோற்சவ விழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. ஒடிசாவில் 60,000 கோடி ரூபாய் மதிப்பில் திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். ஒன்றிய அரசின் பொதுத்துறை நிறுவனமான BSNL 4G சேவையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்தார். சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் 7 முடிவுற்ற பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். 12வது உலக பாரத தடகள சாம்பியன்ஷிப் போட்டிகள் புதுதில்லியில் தொடங்கியது. பள்ளிகளில் காலாண்டு விடுமுறை தினங்களில் சிறப்பு வகுப்புகள் நடத்தினால் சம்பந்தப்பட்ட பள்ளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தனியார் பள்ளி இயக்குநர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கேரளாவில் தந்தை பெரியார் அவர்களின் நினைவகம் அமைக்கும் பணிக்கு அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள். தூத்துக்குடி மாவட்டத்தில் 5,324 மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 1,009 கோடி ரூபாய் வங்கிக் கடன் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையில் 62 நபர்களுக்கு பணி நியமன ஆணையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். 146 நூலக கட்டடங்களை திறந்து வைத்து கள்ளக்குறிச்சி மாவட்ட மைய நூலகத்திற்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.